திமுக இளைஞரணி மாநாட்டில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா, பெண்ணுக்கும் ஆணுக்கும் எது அழகு என்பதற்கான இலக்கணத்தை கூறியது பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்விதான் அழகு என்பதை கூற வந்த ராசா, எவையெல்லாம் அழகாக மதிக்கப்படவில்லை என்றும் எது அழகு என்றும் விளக்கியது மாநாட்டில் இருந்து திமுக முன்னணி தலைவர்கள், இளைஞர்கள் அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. பெண்ணுக்கு எது அழகு? குஞ்சை அழகும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லவர் யாம் என்று உணர்த்தும் கல்வி அழகை அழகு என்று சொன்னார்கள். பெண்ணுக்கு எது அழகு? நீண்ட கூந்தலா, பருத்த மார்பகமா, அழகிய இடையா, அவை அழகல்ல, அந்த பெண் படித்திருந்தால் அழகு என்று என் சங்க. ஒரு ஆணுக்கு பெரிய நெஞ்சம் இருக்க வேண்டாம், புஜம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கழுத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யானையை போல் நடை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வீரம் வேண்டியதில்லை. அவன் அல்ல ஆண், அவன் படித்திருந்தால் மட்டும்தான் ஆண், கல்வி பெற்றிருக்க வேண்டும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே மெக்காலே கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகுதான் அனைத்து சாதியினரும் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்றும் ராசா தெரிவித்துள்ளார். அந்த தத்துவம் இன்றைக்கு மெக்காலே கல்வி முறை தவறுகிறது. அந்த மெக்காலே கல்வி முறை 1835 வந்ததற்கு பிறகுதான் பல்லன் படித்தான், பறையன் படித்தான், அருந்தையர் படித்தான், நாடார் படித்தார், தேவர் படித்தார், கவுண்டர் படித்தார், செட்டியார் படித்தார், முதலியார் படித்தார், ஏன் பிள்ளைமார்களும் படித்தார்கள். ஆக அந்த மெக்காலே கல்வி முறையை நீ எதிர்க்கிறாய். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.